ஓவருங்களா? இப்போ media, electronic media, not everybody. And I'm very happy they responded to our invitation and making this function going to be a good function, great success. Now I hand over the mic to Director Shiva to start the proceedings. Thank you. நம்ம எல்லாருக்கும் வணக்கம். வீரம் படம் ஜனவரி 10 ரிலீஸ் ஆகும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னர், ஆக்ஷன் காமெடி எல்லாம் கலந்து ரொம்ப நல்ல ஒரு படமா வந்திருக்கு. விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேனர்ல அஜித் சார் ஒரு பெரிய ஸ்டாரோட நல்ல ஒரு டீமோட இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சின்சியரா உழைச்சு இந்த படத்தை எடுத்துருக்கோம். உங்க எல்லாரும் இந்த படம் கண்டிப்பா சந்தோஷப்படுத்துன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்புறேன். சார் நோ மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி சார். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து ஆக்சுவலி தேங்க் டைரக்டர் சிவா சார், ப்ரொடியூசர் அண்ட் அஜித் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இருக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம். அது ஃபர்ஸ்ட் டைம் சிவா சார் கூடயும் அஜித் சார் கூடயும் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் பேனர் வந்து எங்கள் பேனர் மாதிரி இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். வெரி குட் ரேப்போ அவங்களோட. ஸோ சிவா சார் சொன்ன மாதிரி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அழகாக இந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே வெற்றி சார்லேருந்து எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ராடனரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி a part of this film. Thank you. அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு கனவு இருக்கும். எனக்கு வந்து அஜித் சார் படம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு. அந்த கனவை எனக்கு நினைவாகி கொடுத்த இந்த படத்தோட டைரக்டர் சிவாவுக்கும் ப்ரொடியூசர் வெங்கட்ராமன் சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு 110 நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம். 110 நாள் அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத 110 நாட்கள் இது. இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சின்சியராக ரொம்ப நேர்த்தியாக எடுத்திருக்கோம். இந்த படம் நிச்சயமாக ஒரு பிரமாதமாக வந்திருக்குது. இந்த படத்தில் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படம் எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீரம் படம், இந்த வீரம் படத்தினுடைய டைரக்டர் சிவா சார், கேமராமேன் வெற்றி சார், ஆர்ட் டைரக்டர் மில்லன் சார், டிஎஸ்பி சார், எடிட்டர் சார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பயங்கர ஜாலியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தை பார்க்குறது நல்லா செம்ம ஜாலியாக இருக்கு. படம் எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுத்தும். எல்லா தரப்பினருக்கும் இது பக்கா தமிழர் ஒரு படமாக இருக்கும். தமிழ் பண்டிகைக்கான ஒரு மிகப்பெரிய படம், மிகப்பெரிய வெற்றி அடி. அவ்வளோ பெரிய சிவா சார் பயங்கர கமர்ஷியல் பண்ணுவாங்க. எனக்கு சிவா சார் கூட ஒரு 4வது படம் இது, நம்ம ப்ரொடியூசர் கூட இது 2வது படம் எனக்கு. ஸோ எல்லா விதத்துலையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அஜித் சார் கூட இது செகண்ட் ஃபிலிம், பெரிய ஆக்ஷன். நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே மனசு திருப்தியாக அமைஞ்சிருக்கிற நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதனால ரொம்ப பெரிய சந்தோஷத்தில் இருக்கிறேன். நான் எல்லாரும் மாதிரி நானும் வந்து தியேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோவில் கூட்டத்தோட கொண்டு உட்காந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் ஆண்டவரை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் எனக்கு விஜயா ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அவங்க இந்த ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்து அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். 2வது டைரக்டர் சிவாவோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு பெரிய டீம் அமைச்சிருக்கு. கேமராமேன், ஃபைட் மாஸ்டர், ஒரு எடிட்டர்ஸா இல்லை ஒரு டீம் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இந்த இவ்வளோ பெரிய படம் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் சிவா சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும் அப்படிங்கிற ஒரே ஒரு உறுதியை மட்டும் நான் எடிட்டராக இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். நன்றி. அதே டைம்ல ஏன் நீங்க யூடியூப்ல ரிலீஸ் பண்ணல? அது ரிலீஸ் பண்ணாதான் சன் டிவி ஹெச்டி ரிப்போர்ட்ல போட்டு இன்னொரு சேனல்ஸ்ல வெண்ட் ஆன் வைரல். பட் நம்ம அபிஷியலா படத்தை நீ கம்மியா தான் போயிட்டு இருக்கு. வாட் தி
சன் டிவில கொடுத்தோம், அதே சமயத்தில் யூடியூப்ல கொடுத்தோம். யூடியூப்ல அப்லோட் ஆகிறது லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். சார் இந்த படத்துக்கு நடக்கிற ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் எதுன்னு நினைக்கிறேன். அஜித் சார் விட்டுருக்கேன், அந்த மற்ற ஆர்டிஸ்ட்லாம் ஏன் வரல? ஆக்சுவலி இது ஒரு டெக்னீஷியனுடைய இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஸ்ட் வச்சு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் டீமா நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்டிங் டு ஸ்டார்ட் டெக்னீஷியன் எல்லாரும் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம்னு சொல்லி சொன்னோம். ஓகே, அஜித் சார் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலி பேஸ்டாக மூவிஸ் ரூரல் பேக்ராப்ல அவர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எப்பயுமே ஒரு மேக் ஓவர் ஃபிலிமுக்கு ஒரு மைலேஜ் இருக்கும். அர்பன் லுக்லேருந்து ரூரல் லுக்கு சார் மாறும் பொழுது அது ஒரு டிஃப்ரெண்ட் மைலேஜ் இருக்கும். ப்ளஸ் பேசிக்கலாகவே அஜித் சார் வந்து ஒரு ஃபன் லவிங் பர்சன். அவருக்கு நீங்கள் பழகி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன், ஐ மீன் இஸ் வெரி ஃபன் லவிங் பர்சன். அவருடைய அந்த சைடு கொஞ்சம் இந்த படத்தை வெளியே கொண்டு வரலாமே ஒரு ஆசைப்பட்டோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலாக. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கோயிங் டு பி a wholesome family entertainer. எல்லா தரப்பு மக்களையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு நல்ல படமா இருக்கு. கிடையாது ஆக்சுவலாக அந்த மாதிரி இது ஸ்டேட் அண்ட் தி வில்லேஜ் வேட் மூவி தீம் மியூசிக் எக்ஸலென்ட்டா வந்திருந்துச்சு. நீங்க டிஎஸ்பி சார் ஏன் இந்த படத்தை செலக்ட் பண்ணீங்க? எக்ஸலென்ட்டா வரணும்னு தான் செலக்ட். ஆக்சுவலா தேவி சார் கூட எனக்கு ஆக்சுவலா தெலுங்கு ஃபிலிமே நாங்கள் 2 தடவை ஐ தாட் ஆஃப் ஒர்க்கிங் வித் தம். கரெக்டாக அமையல, என்னடா மிஸ் ஆகிட்டே நினைச்சேன். ஸோ மேபி இந்த படம் வீரம் அப்படிங்கிற ஒரு இவ்வளோ பெரிய படத்துக்கு தான் நாங்கள் ஜாயின் ஆகணுங்கிறது ஐ திங்க் இட்ஸ் டெஸ்டினி. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கிரிப்டுக்கு வீரங்கிற டைட்டிலுக்கு அஜித் சாருக்கு பர்ஃபெக்டாக ஒரு தீம் மியூசிக் வந்து பிரமாதம் போட்டு கொடுத்தாரு. அந்த தீம் மியூசிக் நாங்கள் கம்போஸ் பண்ணும் போதே அந்த லிரிக்ஸ் வரும்போது விவேகா சார் செஞ்சிருக்காரு. அப்பயே நாங்கள் எங்களுக்கு தோணுச்சு இட்ஸ் கோயிங் டு பி a blockbuster. இன்னைக்கு அந்த தீம் மியூசிக் கரெக்டாக படத்தை செட் பண்ணி படமாக பார்க்கும்போது இட்ஸ் டூயிங் வண்டர்ஃபுல். படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. இந்த அக்கேஷன்ல தேவி சாருக்கு நான் என்னுடைய நன்றி தெரிவிச்சு. குடோஸ் டு தி எடிட்டர் தமையா பண்ணியிருந்தாரு. டீசர் அஜித் ஃபேன்ஸ் வந்து ஒரு ட்ரீட்டா இருந்துச்சு. அவரோட பஞ்ச் டைலாக்லாம் கிட்ட ஒரு 3 படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. குடோஸ் டு யூ சார். படத்தோட எடிட்டிங் எப்படி இருந்துச்சு? வாட் யூ எக்ஸ்பீரியன்ஸ்? நான் பொதுவாக கமர்ஷியல் படம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். இது எனக்கு சொல்லப்போனால் எனக்கு இந்த படம் ஒரு அந்த மாதிரி படங்களும் என்னால் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை மற்ற இயக்குநர்களுக்கு வரும்னு நம்புகிறேன். அந்த மாதிரி இதில் வந்து இந்த படம் வந்து சொல்றது எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். டேரக்டர் சார் பார்த்தீங்கன்னா அஜித் சார் பேசிக்கலா இந்த விநாயகம் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு அன்டேம் கேரக்டர், ஒரு வரையறைக்குள்ள கட்டுப்படாத ஒரு கேரக்டரா நாங்க பிளான் பண்ணிருந்தோம். ஒரு காட்டாறு மாதிரி ஒரு கேரக்டர் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தோம். ஸோ ஒரு ரக் லுக்காக ஒரு ரஃப் அண்ட் டஃப் லுக்காகவே இருக்கட்டும் அப்படின்னு பிளான் பண்ணி போகும்போது அவர் ஆக்சுவலாக நாங்கள் பார்க்க போயிருக்கும்போது சார் இந்த மாதிரி இருந்தார், தாடி வச்சுட்டு ஒரு மாதிரி இருந்தார். அப்போ பார்க்க சார் இதே கேரக்டர் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணுச்சு, என்டையர் டீமுக்கு அப்படியே தோணுச்சு. ப்ளஸ் இந்த கதையில கூட அவர் சார்ட்டர் பேப்பராக வரதுக்குரிய ரீசன் ஸோ வேணும்ட்டு பண்ண மாதிரி இல்லை. ஆக்சுவலாக சப்ஜெக்ட் டிமாண்டட். ஸோ அதனால தான் நாங்கள் அதே லுக்கில் போனோம். இன்னைக்கு அந்த அட்டையில் அந்த ஃபுல் ஒயிட் அட்டையில் அந்த மாதிரி பார்க்குறப்ப அந்த மெஜஸ்டிக் லுக் ஆட்டோமேட்டிக்காக வரும். இட் ஒர்க். ஆக்சுவலி இப்போ தான் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். ஃபர்ஸ்ட் இப்போ அஜித் சார் வந்து நாங்கள் அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறாரு. அடுத்து நாங்கள் எல்லாரும் பின்னாடி வரோம். நம்ம வந்து அஜித் சார் லவ் இன்ட்ரெஸ்டாக பண்ணுறாங்க. ப்ளஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் வந்து ஹீரோயின்ஸ் வந்து அவங்களுடைய பங்கு கம்மியாக இருக்கும்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமன்னாவுடைய பேரு கூட வேல்யூ இருக்கு. ஆக்சுவலாக அவங்க இஸ் த பேக் போன் ஆஃப் தி ஸ்டோரி. இந்த படம் எந்த ட்ராக் மேலே ஃபிலிம் இஸ் ரன்னிங்னா அது தமன்னா அப்படிங்கிற அந்த ட்ராக் மேலே தான் ரன் ஆகுது. ஸோ அவங்களே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னரில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமா ஒரு ஹீரோயினா அதுக்கு வேல்யூக்கு ஒரு ஹீரோயின் கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு ஷி வெரி ஹாப்பி. சார் ஃபைட் மாஸ்டர் கூட நான் இந்த படத்தினுடைய ஃபைட் பற்றி சொல்லியிருந்தேன். இந்த படத்துல பண்றதுல மிகப்பெரிய திருப்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். இந்த படத்துல வந்துட்டு என்னன்னா அஜித் சார் எல்லா படத்துலயுமே ரிஸ்க் எடுப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா டைரக்டர் சொன்னாங்க எல்லாருமே தெரியாது ஹோல் யூனிட் ஆங்க நம்ம ஷூட் பண்ணதுலேயே பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கிறது தான் முதல்ல நாங்க பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க வந்துட்டு ஆர்டிஸ்ட் பண்ணுவோம். பட் எங்களுக்கே படத்துல கொஞ்சம் பயம் இருந்துச்சு, இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுல வந்துட்டு
இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஹீரோ சார் வச்சு பண்ணலாமா, டபுள் வச்சு பண்ணலாம், டூப் வச்சு பண்ணலாம் அப்படின்னு ரெடியாக இருக்கிற டைமில் ஹீரோ சார் வந்து ஏன் டூப் வச்சு பண்ணணும், இல்லை சார் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடு இருக்குது, ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடில் போயிட்டு இருக்கு, ஸோ இந்த டைமில் வேண்டாம், டூப் வச்சு பண்ணிக்கணும். எதுக்கு டூப் பண்ணணும், நானே பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை சார் கொஞ்சம் ரிஸ்க். எல்லாருமே டைரக்டர் சார் எல்லாம் கேமராமேன் சார் நாங்கள் எல்லாம் சொன்னப்போ கூட அவங்க வந்து இல்லை அவங்களுக்கு என்ன நடக்குமோ அதே தானே எனக்கும் நடக்கும். ஸோ அவங்களுக்கு எதுனா நடந்துச்சுன்னா தப்பு நடக்குதுன்னா அது எனக்கும் அதே மாதிரி தான் நடக்கும். பண்ணுறேன் நான் தானே பேர் வாங்குறேன், ஸோ நானே பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை வச்சு நாங்கள் பண்ணோம். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அந்த எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதை வச்சு சொன்னேன். முடிச்சு சார் அந்த படம் கம்ப்ளீட்டாக வித்துச்சுன்னு சொன்னாங்க. More than 400, but screens will be more because of the duplicating of the picture in malls and everything. So it will go up. I don't know the number, exact number, but it will be constant. Single theaters will be more than 400. But the thing is, it will be shows will be more. சார் இதோட நாயகரெட்டி சாரோட 100ஆண்டு விழாவில் இந்த படம் ஆரம்பிச்சிங்க. அதுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறீங்க, ரிலீஸ்லையோ அல்லது படத்தோட ப்ரமோஷன்லையோ? And centenary era start பண்ணோம். This is what actually centenary start பண்ணோம். So கொஞ்சம் delay ஆச்சு because ஆரம்பம் got delay. So basically it should have அந்த டைம் ரிலீஸ் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும். But it is a what we are in the centenary இருக்கு, ஃபாதர் நேமுக்கு பேனர் இருக்கு, அந்த நேம் அது மாதிரி மேட்ச் பண்ற மாதிரி பிக்சரை we are giving to the audience. That's all we could do it. Give a good entertainment. பண்ணி என்ன மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது சார் என்ன சொன்னார், விஜயா ப்ரொடக்ஷன் படம் பண்ணுறோம். ஸோ ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆல் ஏஜ் குரூப் ஆடியன்ஸ் வந்து பார்த்து ஒரு கண்டிப்பாக நாங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த பொங்கலுக்கு வரும்போது ஃபுல்லாக எல்லாரும் ஃபேமிலியாக வந்து எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு படம் பண்ணிச்சுவா அப்படின்னா. ஸோ நாங்கள் கதை ஸ்டேஜ்லேருந்து ஒர்க் ஆகும். அதனால தான் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வயசு குழந்தையிலேருந்து ரோஹிணி அட்டக்காடி மாதிரி ஒரு பெரிய வெட்டரன் ஆக்ட்ரஸ் அவங்க வரைக்கும் நடிச்சிருக்காங்க அந்த படம். ஸோ ஸ்டார் காஸ்டிங் அப்படி தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால தான் வெரி கான்ஃபிடென்ட், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. படத்துக்கு ஒரு யூ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. படத்தில் நிறைய பேர் இருக்காங்க காஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சந்தானம் சார் இருக்காரு, தமன்னா மேடம் இருக்காங்க, தம்பிராமையா சார் இருக்காரு, மைக் சாமன் இருக்காங்க, விதார்த் பண்றாரு. விதார்த் வந்து அஜித் சார் தம்பியா பண்றாரு, பாலா தம்பியா பண்றாரு, முனிஷ் ஷோஹேன்னு சொல்லிட்டு 2 யங்ஸ்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ திஸ் கோயிங் டு பி ஹோல்சம் பேக்கேஜ். எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்க மாதிரி கேரக்டரைசேஷன். ஸோ படம் இன்னைக்கு முடிச்சு பார்க்குற போது எந்த பர்பஸ்க்காக இந்த படம் ஆரம்பிச்சோம், விஜயா ப்ரொடக்ஷன்ல வீரன் பேர்ல அஜித் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு எந்த பர்பஸ்க்காக இந்த படம் ஆரம்பிச்சோமோ அந்த பர்பஸை இந்த படம் பர்ஃபெக்டா ஃபுல்ஃபில் பண்ணிட்டு ஆடியன்ஸை ரொம்ப சந்தோஷப்படுத்தும் நம்புறேன். தெலுங்குல ரிலீஸ் ஆகுது. இட்ஸ் a dubbed version of this movie. It's going to get released. 2 hours 35 minutes sir. Yes sir. அந்த படத்துல ரஜினி சாரோட முரட்டுக்காலை சாயல் இருக்கிற மாதிரி படத்தோட ஸ்டோரி இது வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்க ப்ரொமோஷன் எல்லாம் பார்க்கும்போது முரட்டுக்காலையோட சாயல் இருக்கிற மாதிரி இல்ல சார், அந்த மாதிரி அதே நீங்க சார் கூட கேட்டாரு பார்த்தீங்கன்னா வேற ஒரு மலையாள படத்தோட ரீமேக் கட்டியா அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வெளியே சொல்றாங்க. பட் அது எதுவுமே ஒன்றும் கிடையாது சார். Anyone